நட்சத்திரமா சினிமாவில் நடிக்க தொடங்கிய நம்ம சிம்பு கதாநாயகனான பிறகு தன்னைத்தானே இயக்கிக் கொள்ளவும் தொடங்கினாரு. அதோட மற்ற டைரக்டர் சொல்லும் கதைகளிலும் தனது தலையிட்ட அதிகமாவே செலுத்தினாரு. அது காரணமாவே சிம்புவை வச்சு படம் பண்ணவே டைரக்டர்ஸ் ரொம்பவே பயப்படுவாங்க. அதே சமயம் கோவில் படத்துக்கு அவரை புக் பண்ணிய நம்ம ஹரி மட்டுமே நான் சொல்றதுதான் கதை, நான் சொல்றதுதான் சீன், நீங்க இப்படிதான் நடிக்கணும்னு ஒரு கண்டிஷன் போட்டு சிம்புவோட வேலை வாங்கினாரு. அதோட சிம்புவோட வழக்கமான பாணியை மாற்றி தனது பாணியிலே அந்த படத்துல நடிக்க வச்சாரு. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா மாறி டைரக்டரோட விருப்பத்திற்கேற்க நடிகராக மாறினார் நம்ம சிம்பு. அவர் நடிக்கும் படங்கள் வெளியாகாமல் வருட கணக்கில் இழுத்தடிப்பதால இது நம்ம ஆளு படத்தை அடுத்து தன்னைத்தானே இயக்கிக் கொள்ளவும் சில மெகா பட நிறுவனங்களை அணுகி வராரா நம்ம சிம்பு. ஆன போதும் இது நம்ம ஆளு படத்தோட ரிலீஸ்க்கு அப்புறம் பேசுவோம்னு சிலர் அவருக்கு நம்பிக்கை வாக்குறுதி அளிச்சிருக்காங்களாம். சோ அதனால இந்த படம் எப்படின்னு வெற்றி பெற்று தனது கேரியர் மாற்றி அமைக்க வேணும்னு மானசீக தெய்வங்களை வேண்டிட்டு இருக்காரா நம்ம சிம்பு. சோ இந்த மாதிரி நியூஸ் தெரிஞ்சுக்கணும்னா 123cnews.com லாக் ஆன் பண்ணுங்க.